வணக்கம் நேயர்களே, நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்ல எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திரையரங்களில் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்க ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ஒரு மிடில் கிளாஸ் பையன் பல கஷ்டங்கள் பல போராட்டங்களை தாண்டி தன்னோட கனவை நிஜமா ஆக்கணும்னா இல்லையாங்கிறது தான் ஸ்டார் படத்தோட கதை. சுக்குநூறான கனவுகளின் கண்ணாடி சிதல்களை மறுபடியும் சேர்த்து ஒட்ட வைக்கும் முயற்சியே ஸ்டார் திரைப்படம். சினிமால ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற சின்ன வயசுல இருந்து ஆசையை சுமந்துட்டு இருக்கார் நம்ம ஹீரோ கவி. அதே போல கனவுகளை கண்டு அதை எட்ட முடியாமல் கிடைச்ச வேலையை வாங்கி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு தோல்வியுற்ற நபரா அவரது தந்தை லால் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ நமக்கு தான் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல, நம்ம பையனுக்காக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கவினுக்காக அவர் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதுணையா ரொம்ப சப்போர்ட்டா நிக்கிறாரு அவரது தந்தை லால். காலம் விபத்து என்ற ஒரு வலையை விரித்து நாயகனாக பிடிக்கும் கவினோட வாழ்க்கையை புரட்டி போடுதுங்க. கடைசியில அவர் இந்த போராட்டத்துக்கு நடுவுல ஸ்டார் ஆனாரா இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட முழு திரைக்கதை. காதல், சண்டை, காலை விளையாட்டம், கொஞ்சம் காமெடி என்று முதல்ல ஜாலியா ஆரம்பிக்கிற படம் பார்த்தீங்கன்னா நல்ல நகர்ந்து மைய கதைக்கு வரும்போது படம் சூடு பிடிக்குதுங்க. மகனோட கனவு நிறைவேறுவதற்காக என்னவெல்லாம் செய்யலாங்கிற தந்தை, மகன் சினிமா அது இதுன்னு படம் அதுன்னு சொல்லி வீணா போயிடக்கூடாது, ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்ற தாய். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக ஹீரோ மன்றாடும் இடங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாவால் தூக்கி எறியப்பட்டவர்களின் வாழ்க்கை. ஒரு ஃபோன் காலுக்காக காத்திருப்பது, பிடிக்காத வேலை, புறக்கணிப்பு, எதிர்பாராத விபத்து என்ற அதன் போக்கில் நகருது ஃபர்ஸ்ட் படம். அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா லட்சியத்தை மட்டும் மூலதனமா கொண்ட ஒருவனின் வாழ்க்கையில் நடக்கிற ஏற்றங்கள் இறக்கங்களை பற்றி கமர்ஷியலா நமக்கு ஒரு சினிமாவா படம் பிடித்து காட்டியிருக்கிற இயக்குனர் இளன். இதற்காக அவருக்கு பாராட்டுகள். படத்துல பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் சூப்பரா எழுதியிருக்காங்க. நிறைய கிளாப்ஸ் இந்த வசனங்களுக்குலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வருது, சுயநலம் இல்லாதது கலை, அதனால எல்லாம் எந்த மாற்றம் வேணா பண்ணலாம் கலையால. கலை உருவாக்குறவனை விட அதை ரசிக்கிறவனுக்கு தான் அது சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டயலாக் இருக்கு, நடிப்பினால் எதை வேண்டுமானாலும் மறக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொல்றாங்க. அந்த வசனத்தை இறுதியில் கனெக்ட் பண்ணி அந்த கிளைமேக்ஸை கொடுத்த விதம் பார்த்தீங்கன்னா வழக்கத்துல இருந்து மாறுதுங்க. எல்லாம் மற்ற படத்துல இருந்து கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற படத்துலாம் கிளீஷேவா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இந்த படத்துல வழக்கத்துல இருந்து மாறி இருக்கு இந்த கிளைமேக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இதுக்கு என்னோட பாராட்டுகள். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் வருது, அதாவது நடிப்புக்கு முகம் முக்கியம் இல்லை, நடிப்புக்கு அழகாவது மயிராகுது, திறமை இருந்தா போதும், நல்லா நடிச்சா போதும், ஒரு நடிகனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை நிரூபிக்கிறாங்க இந்த படத்துல. அதெல்லாம் செம்ம கிளாப்ஸ் படத்துல அந்த டயலாக்லாம். பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90s to 2000 காலகட்டத்தெல்லாம் நினைவுறுது. சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு பழைய நினைவுகள்லாம் ஊட்டுது. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இதெல்லாம் நல்லா சூப்பரா பண்ணி ரசிக்கும் வகையில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. கண்ணாடி முன்னாடி நின்று அழுகும் காட்சியா இருக்கட்டும், சிங்கிள் ஷாட்ல உணர்ச்சி பொங்க டயலாக் பேசுறதா இருக்கட்டும், ரொமான்ஸு, பெண்மையிடம் விட்டு நடிப்பது போன்ற எல்லா காட்சிகளையும் சூப்பரா கச்சிதமா நடிச்சிருக்காரு நம்ம நடிகர் கவின். இவர் ஒரு ப்ராமிஸா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஆக்டிங். அது மட்டும் இல்லாமல் தந்தையா வரும் லால் பார்த்தீங்கன்னா உணர்வுகளை சூப்பராக வெளிக்காட்டியிருக்காரு இந்த படத்தில். அதாவது டயலாக்கோட அவர் காட்டுற அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவரோட நடிப்புக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மாறன், வெள்ளி சபா மாறன், காதல் சுகுமார், நிவேதிதா, பாண்டியன் போன்றவர்களும்
அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸுக்கு என்ன நியாயமா பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் செகண்ட் ஹீரோயினா வரும் பிரீத்தி முகுந்தன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதல் ஹீரோயினா வரும் அதிதி, அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நடிக்க முடியும் அப்படிங்கிறத நடிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ எல்லா நடிப்பும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த படத்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹீரோன்னு சொல்ல போனால் யுவன் சங்கர் ராஜாவை சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் நம்ம தளபதியோட கோட் படத்துக்கு ஒரு மியூசிக் ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. பட் யுவன் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டார் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் இந்த படத்தோட மியூசிக் கேட்டதுக்கு அப்புறம் யுவன் ஃபார்ம் அவுட்லாம் அவ்வளோ, இன்னமும் அதே இதில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக். அவரோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ சில வசனங்கள்லாம் வந்து அந்த பவர் இல்லாதப்போ யுவனோட மியூசிக் பேசுது அந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யுவன் வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா யுவன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அதாவது வந்து சமீப காலம் பார்த்தீங்கன்னா எந்த படம் எடுத்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் எதிர்பார்க்கவே நான் அந்த படத்தை ரிவ்யூ எதுவுமே கேட்கல. கரெக்டாக போய் உட்காந்தப்ப அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் யுவன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் சிலிர்த்து போயிடுச்சுங்க. ஏன்னா சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். ஏன்னா சர்ப்ரைஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் அந்த சர்ப்ரைஸுக்கு எலிமெண்ட்டுக்கு. என்னன்னு, அதாவது நம்ம 2004 2005 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் இருப்போங்க. அப்போ இந்த விஷயத்த கேட்டாவே நம்ம வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் ஏதாவது ஒரு இதாக இல்லாமல் இருப்பேன். என்னடா அது முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கும் போது இதை கேட்ட ஒன்று டப்புன்னு எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு விஷயம். அதை வந்து இவன் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த சர்ப்ரைஸை வந்து எல்லாம் போய் பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த இது எழில் அரசன் அவர் இந்த படத்தோட கேமராமேன். அவரோட கேமரா பார்த்தீங்கன்னா இறுதி காட்சியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சிருக்குங்க. அற்புதமாக எடுத்திருக்காரு இறுதி காட்சி. அவரோட கேமரா வந்து கேமராமேன் சூப்பரான ஒர்க்கை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். என்னடா இந்த படத்தோட பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு இருக்கு, நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? நெகட்டிவ் இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நெகட்டிவ் இல்லாத படம் கண்டிப்பாக எந்த படமும் இருக்காது. பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவும் இருக்கு. இந்த படத்தில் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. இது அங்கவை, இது சங்கவை. 2 ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கான பவர் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த படத்துக்கு. அதாவது எதுக்கு 2 ஹீரோயின் வச்சிருக்காங்க? சரி, ஏதாவது ஒரு ஹீரோயினாவது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மும்பைக்கு போறாரு. ஒரு படம் படம் இல்லை, நடிக்க வாய்ப்பு இருக்காக மும்பை போறாரு. அந்த மும்பை போயிட்டு அவர் என்ன கத்துக்கிட்டாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து மொட்டையா முடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தாயா வராங்க, கீதா. இவங்க பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க, நடிக்கலன்னு சொல்லல, பட் ஓவர் ஆக்டிங்கா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் வந்து அவங்க அப்பாவை சொல்லுவார் கவின், ஓவர் ஆக்டிங். அவங்க அம்மாவை சொல்லியிருந்தா இந்த இது கரெக்டாக இருந்திருக்கு இந்த படத்துல. ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ். ரொம்ப அதிகமான நெகட்டிவ்லாம் இல்லை. கண்டிப்பாக படம் வந்து ஒரு தடவை 2 தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க இந்த ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் படத்துக்கு என்னோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7 மார்க் போடுவேன். மொத்தத்தில் இந்த ஸ்டார் திரைப்படம் திரையரங்கில் திரைக்கதையாக ஜொலிக்கின்றது. ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர். டோன்ட் மிஸ் திஸ் மூவி. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. மேலும் நாளைக்கு வேற ஒரு விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற வேற ஒரு விஷயங்களை பற்றி பேசுறது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சென்றடையும். ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. தேங்க்யூ, பாய்.